வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கருப்பு கோன் இருக்குது இல்லைங்களா, அது கஞ்சி பண்ணுறேன். அது ரொம்ப நல்லது இல்லைங்களா, அதனால் சரி அதுவும் வீக்லியும் ஒன்ஸ் பண்ணுவேன். நான் மாற்றி மாற்றி இப்படி பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து கருப்பு கோணி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அலசிடுங்க. அலசிட்டு இதை மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்களேன். ஆயிலெலாம் போடாமல் அப்படியே ட்ரையாக. நான் எப்போவும் சட்டியில் தான் பண்ணுவேன் இது எல்லாமே. அதில் வந்து நீங்கள் பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம். பூண்டு, மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வரணும். இது இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதோட அழுக்கெல்லாம் போயிடும் உங்களுக்கு. இது ரொம்ப நல்லது. கருப்பு கவுனி சாப்பிட்டா டாக்டர் வீட்டுக்கே போவேனான்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கீழே இவர் இருக்கார் இல்லைங்களா, சக்திவேல், அவரும் நிறைய அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இது ரொம்ப நல்லது. இது வந்து நான் கஞ்சி பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி. அதனால் இதை நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. போதும், இது பண்ணது ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மாவு பொடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 1 2 இது தண்ணி உங்கள் கணக்குங்க, ஒரு நாள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 4 வச்சுருக்கேன். 4 வச்சுக்கோங்க. அது நல்லா இப்போ கொதிக்கணுங்க. கஞ்சி வச்சுருந்தீங்களா, தண்ணி வச்சுருந்தீங்களா, தண்ணி நல்லா கொதிச்சிச்சு பாருங்களேன். இப்போ என்ன பண்ணுங்கள், நான் 1 கப் எடுத்துக்கிறேன். 1 கப் எடுத்துகிட்டு அதை அப்படியே நீங்கள் போட்டுருங்க. இது நல்லா எடுத்து போட்டுருங்க. இது வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காகிடும் உங்களுக்கு. இப்போ போட்டு நல்லா கலரி விட்டுட்டுங்க. இந்த பாருங்களேன், நல்லாயிருக்கும் ரொம்ப உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு மாதிரி வைலட் கலராக இந்த கத்திரிக்காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கலரில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. கொஞ்சம் நல்லா நீங்கள் ரொம்ப கலரி விட வேணாம், அதுவே நல்லா வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இதில் அவ்வளோ ஹீமோக்ளோபின் இருக்குதுங்க. ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப நல்லது இது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதை நீங்கள் சாப்பிட்லாம். 1 கிளாஸ், ஜஸ்ட் 1 கிளாஸ் டெய்லி குடித்தாலே போதுங்க. இல்லை வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி நீங்கள் குடிக்கலாம். கொஞ்சம் நேரம் தான். இப்போ இந்த கஞ்சி இன்னும் ஒரு திருப்பி நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. அது ஒன்றுமே ஆகாது. நான் சட்டியில் தான் நம்ம பண்ணுறோம், நல்லாயிருக்கும். சட்டியில் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் விட்டுடுங்க. இது விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து இதுக்கு ஒரு சட்னி பண்ணலாம். எப்படின்ட்டு கருவேப்பிலை சட்னி, ஹெல்த்தி ரொம்ப. நான் வந்து கருவேப்பிலை எல்லாருமே வதக்கிடலாம் அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன். இது பாருங்கள், வெறும்னு அதுக்கு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு எப்போ எவ்வளோ போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், கொஞ்சமான புளி, தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் உளுந்து பருப்புலாம் போடலைங்க, போட்டுக்கோங்க. அவ்வளோதான். முதல்ல இதை ட்ரைன் பண்ணிடலாம், அப்புறமா கருவேப்பிலை பண்ணலாம். நல்லா கருவேப்பிலையை உருவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்தேன். வாக்கிங் போயிட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா இதுவாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை அலசி வச்சுருக்கிற கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை, இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதையும் நம்ம அரைச்சிடலாம். நல்லா உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி உப்பு தான் நம்ம போடுறது. அது அப்புறமா கூட நீங்கள் போட்டுக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நல்லா மழையாக அரைச்சிடலாம். இது உப்பு மட்டும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இங்கே ஓவர் இது முடிஞ்சிடுச்சு. இது நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் உங்களுக்கு, சரிங்களா, அவ்வளோதான். உங்களுக்கு வேணுன்றது சால்ட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் சால்ட்டு போடணும் போட்டுக்கோங்க, எவ்வளோ உங்கள் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மோர் கூட இருக்குங்க இல்லைங்களா, இது பாருங்கள், செம்மையாக இருக்கும். கலரே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்குது. இது அவ்வளோ ஹீமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அயன் சத்து ரொம்பங்க உங்களுக்கு. இந்த கலர்ஸ் இருந்தாவே எல்லாமே ரொம்ப நல்லா சாப்பிட்லானுங்க. அது சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிடுங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டுங்க. நீங்கள் இதில் பால் கூட ஊற்றி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு, இல்லை மோர் கூட ஊற்றி கொடுங்க. நான் வந்து மோர் ஊற்றி சாப்பிடுவேன். இல்லை நீங்கள் ஸ்வீட் வேணால் ஸ்வீட்டும் போட்டுக்கலாம். சால்ட்டு போடாமல் ஸ்வீட் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ அதுக்கு துவையலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், துவையல் பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது. நீங்கள் அதை வதக்கிட்டு நல்லாவே இருக்காதுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். இது தாளிச்சிட்டு நம்ம எப்போவும் நார்மலாக மாதிரி தாளிச்சிடுங்க. நீங்கள் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.